ஃபஸ்ட்டு வந்து இந்த மேடையை அமைச்சு கொடுத்த சுரேஷ் அகாடமிக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நான் மிகப்பெரிய வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாட்ட வந்து கேட்பாங்க, ஏப்பா 25 வயசு ஆகிட்டு ஏன் நான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், அவள் வந்து இன்னும் ஒரு ஆஃபீஸர் கேடட் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகிற எங்கள் அம்மா வந்து நான் 2020 போலீஸு, 1 வருஷமாக நான் வந்து இப்போ திருநெல்வேலி ஏஆரில் தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட 1 வருஷ காலமாக எங்கள் அம்மா என் கூடயே தான் இருந்தாங்க. என்ன ரீசன்லாம் 22ல் வந்து நான் எக்ஸாம் வந்து எழுதுறேன், என்னால் கிளியர் பண்ண முடியல. அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லி அழுறேன், ஏம்மா என்னால் கிளியர் பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லி அழும்போது எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, நீ எடுத்த முயற்சியில் ஃபஸ்ட்டு தோல்வி நீ கண்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அழுறேன். அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் நான் வெற்றி பெற்றா பார்க்குற அளவுக்கு நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணி எங்கள் அம்மா என் கூடயே இருக்கிறாங்க. நான் வந்து டியூட்டி போயிட்டு வந்தால் எனக்கு தேவையான எல்லா சகல வசதியும் எனக்கு வந்து இருக்கும். இந்த ஃபுட்டு முதல் எல்லாமே, என்னை துணி துவைக்கிறது முதல் எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து நல்லா எக்ஸாம் எழுதினேன். அதேமாதிரி எப்போவுமே நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து போகும்போது என்னோட வலது கையில் வந்து கடவுளாக இருந்தால் இடது கையில் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போவேன் எப்போவுமே. அது வந்து எனக்கு மிகப்பெரிய துணையாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதினேன். 62.5 வந்து எடுத்து நான் வந்து கிளியர் பண்ணேன். அடுத்தது ஃபிசிக்கல் பண்ணும்போதே எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா இப்படி ஒல்லியாக இருக்க, உன்னால் எப்படிப்பா ஃபிசிக்கல் பண்ண முடியும் அப்படிலாம் எவ்வளவோ எனக்கு வந்து விமர்சனங்கள் நிறையா வரும். அப்போது நான் வந்து நிரூபித்தேன், அதாவது நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய திறமைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து நிரூபித்தேன். 15 out of 15 வந்து போட்டேன். அப்போது நான் வந்து ஃபிசிக்கல் பண்ணுற நேரத்தில் எனக்கு சரவணன் சொல்லி ஒருத்தவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் என்ன சொல்வேன்னா, நான் வந்து 12 போட்டாலே நான் வந்து பாஸ் ஆயிடுவேன், நான் இன்டர்வியூ போயிடுவேன், நான் எப்படி எஸ்ஐ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்வார், ஏன் உங்களால் 15 போட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ நான் 15 out of 15 போட்டேன். அதுமாதிரி அவர் என்ன கேட்பாரு, நீங்கள் லாஸ்ட் வரை வெப்பனை பிடிச்சிட்டே நிற்க போகிறீங்களா, சென்டரில் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். அடுத்தது இன்டர்வியூக்கு வந்து நான் வந்து ஃபிசிக்கல் பண்ணும்போதே என்னப்பா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணுமே, நமக்கும் இன்டர்வியூக்கும் எதுவுமே ஆகாதே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ நான் வந்து இந்துமதி மேடத்துல கேட்பேன், மேடம் எப்படி மேடம் நான் வந்து இது பண்ணணும், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமிக்கு வந்தேன். அப்போ ஐயப்பன் சார் வந்து நிறைய எனக்கு வந்து சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் ரொம்ப லோவாக இருக்கீங்க, எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே எனக்கு வந்து இன்டர்வியூக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளுடைய உழைப்பு வந்து கடினமாக இருந்துச்சுன்னா அதற்கான பலனை வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. அதற்கேற்ற பலனை நான் பெற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.